Taste the Daily. விடியா திமுக ஆட்சியையும் மின்வெட்டையும் பிரிக்க முடியாது என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக அவதிக்கு ஆளான மக்கள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலேயே விடியா திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் தொடரும் மின்வெட்டால் மக்கள் அன்றாட பணிகளை கூட செய்ய முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். கரண்ட் 6 மணிக்கு போய் நீங்கள் கரண்ட் இல்லாத கஷ்டப்படுறாங்க. அடிக்கடிக்கு நைட்டு போயிருந்தேன். இப்போ 2 நாள் 3 நாள் நைட்டு இல்லை. இப்போ இன்னைக்கு காலையில் போய் இன்னும் வரல. காலையில் எப்போ போச்சு? காலையில் 6 மணிக்கு போய் மணி சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. இதுவரையும் வரலையப்பா. என்ன பண்ணுறீங்க இப்போ? அடிப்படை தண்ணியெலாம் என்ன பண்ணுறீங்க? தண்ணிக்கும் கஷ்டம், விட்டு சாப்பாடு ஆக்கானும் கஷ்டம். இத்திங்க எடுக்கிட்ட நைட்டு கரண்ட்டு போச்சு, இது வரைக்கும் வரல. கேட்டால் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பசங்களாக வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். நைட்டில் தூக்கம் இல்லை. அது இல்லாமல் ரொம்ப அனல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நைட்டை தூக்கம் மறுநாள் காலையில் போய் வேலை செய்யறதுக்கு வாழ்வாதாரமே இல்லாத நிலைமை இருக்குது. இல்லை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போயிடுச்சு, அங்கே ட்ரான்ஸ்ஃபர் போயிடுச்சு, இங்கே பள்ளம் ஒன்று இங்கே போயிடுச்சு அப்படின்னாங்க. கேட்டால் கேபிள் நோண்டுறவங்ககிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, இவங்களை கேட்டால் அவங்கள கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இங்கே மாற்றி மாற்றி சொல்லிருக்கிறாங்க. இது எப்போ விடுவு காலம் கிடைக்குமே தெரியல. மின்வெட்டு தொடர்பாக மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். காலையிலேருந்து கரண்ட் இல்லை. உட்காடுறோம் ஏந்திருக்கிறோம் கரண்ட் வரல. கேட்டால் வருதுன்றாங்க. எம்எஸ்காருக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கவே மாட்டுறாங்க. இன்றைக்கி யாருமே வரல, வந்து பார்க்கல, வந்து என்னான்னு கூட கேட்கல. ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டுறாங்க, பதில் சொல்ல மாட்டுறாங்க. காலையிலேருந்து அவஸ்தையாக இருக்குது கரண்ட் இல்லாமல். இந்த கரண்ட் இல்லாமல் என்ன வேலையெல்லாம் உங்களுக்கு பாதிக்குது? எங்களுக்கு எல்லா வேலையும் தான் பாதிக்குது. வீட்டில் சமையல் செய்ய முடியல, குளிக்க முடியல, இருட்டாக இருக்குது. இருட்டில் ஒன்றும் தெரியல. அதனால வெளியே வந்து உக்காந்து இப்படி தாய்பாஸ் ஆடின்னு இருக்கிறோம். சென்னை லாய்ட் சாலையில் பல மாதங்களாக பழுதடைந்து கிடக்கும் மின்மாற்றியை மாற்றித்தர பல்வேறு தரப்பு அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் கோரிக்கை விடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். இது மின் கட்டணம் போய் 1 வருஷம் 4 மாதம் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது வரைக்கும் மாற்றவே இல்லை, வந்து சரி பார்க்கவே இல்லை. எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன எதுவும் கூட கேட்க மாட்டுறாங்க. இதனால் வந்து அடிக்கடி கரண்ட் போகுது. இப்போ கூட உள்ளே வேலை செய்கிறாங்க, போய் பாருங்கள் அந்த சந்தில். நாங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் கவுன்சிலரும் வந்து பார்க்கல, யாருமே வந்து பார்க்கறது கிடையாது. பாருங்கள் கரண்ட் இல்லாத ஜனங்க அவஸ்தைப்படுறாங்க. அறிவிக்கப்படாத மின்வெட்டும் மறைமுகமாக உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டணமும் திமுக ஆட்சியின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது. மேலும் கவர்ச்சிகரமான வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மின்கட்டண கணக்கெடுப்பை 2 மாதங்களிலிருந்து 1 மாதமாக மாற்றுவதாக அறிவித்திருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் சொன்னபடி எதையும் நிறைவேற்றவில்லை. தமிழக மின்சாரத்துறையின் நிர்வாக திறமையின்மையால் அன்றாட பணிகளையும் அத்தியாவசிய தேவைகளையும் குறைந்தபட்ச தொழில் வளர்ச்சியையும் உயர்த்தி கொள்ள முடியாமல் தமிழக மக்கள் சொல்லொணா துயரத்தில் தவித்து வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுபாஷுடன் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன்.